ஓம் மகாதேவியே நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 95 எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி பதம் பதமாக பிரிக்கிறது, அதை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய அர்த்தத்தை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ஸ்லோகாவாக. நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணலாம். அதே மாதிரி லிரிக்ஸ் மொத்தமுமே போட்டிருக்கேன், 1 to 100 போட்டிருக்கேன். ஒருத்தவங்க பைஹார்ட் பண்ணோன்னா எப்படி படிக்கலாம் 5 ஸ்லோகாவாக, அதே மாதிரியான அதையும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோகாவுக்கு போகலாமா? ஸ்லோகம் 95. புராராதேரந்தः புரமசி ததஸ்த்வச்சரணயோ சபர்யா மர்யாதா தரளகரணா நாம சுலபா ததா ஹ்யேதா சதமகமுகா சித்திமதுலாம் தவ த்வாரோபாந்தஸ்திதிபிரணிமாத்யாபிரமராஹ. இது நிறைய பெரிய பெரிய வேர்ட்ஸ் வருது. அதை எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்கலாம். புராராதேரந்தः புரமசி. அதில் உங்களுக்கு பெருசாக எதுவுமே இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் ப ம சி அந்த மாதிரி அதே தான் படிக்கணும். ததஸ்த்வச்சரணயோ, அதில் சரணம் அப்படிங்கிறதுல இச்சா அப்படிங்கிற சரணங்கிறத சங்கிறத அழுத்தி சொல்லணும். சபர்யா மரியாதா, மரியாதாங்கிறதுல தா சொல்லணும், தா இல்லை த. தரள கரணா நாம சுலபா, சுலபால பா சொல்லணும். ததா, ததால தாவை அழுத்தி சொல்லணும். ஹேதே நீதா சதமக முகா சித்தி மதுலாம். அதில் ஷத அப்படிங்கிறத ஷ 2 ஷ போட்டுக்க அழுத்தணும். ஷங்கிறத மக கவை அழுத்தணும். முகா கவை அழுத்தணும். சித்தி தி அப்படிங்கிறத அழுத்தணும். அடுத்ததில் தவ துவாரோ, துவாரோங்கிறதுல த அப்படின்னு சொல்லணும். துவாரோபாந்த ஸ்திதிபிரணி, ஸ்தி அப்படின்னும்போது த அழுத்தணும். ஸ்திதி பி ரணி, பி அங்கே ப அழுத்தணும். பிரணி மாதிரி மாத்யாபிரமராக, மாத்யா அப்படின்போது தியா த அழுத்தணும். அப்புறம் பிரமராக அப்படின்னும்போது அங்கே பியை அழுத்தணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி பதம் பதமாக பிரித்து படிக்கலான்றதை பார்க்கலாம். புராராதேரந்தः புரமசி அப்படின்னா, புரா புராராதே அந்தఃபுரம் அசி. புராராதேர் அந்தఃபுரம் அசி அப்படிங்கிறதுல புராராதே புராராதேஹே அப்படின்னு வரும். அப்புறம் அந்தஹ அந்தఃபுரம் அந்தఃபுரம் அசி அப்படின்னு வரும். ததஸ்த்வச்சரணயோ, ததஹ த்வச்சரணயோஹோ, த்வச்சரணயோஹோ சபர்யா மர்யாதா, பர்யா மர்யாதா தரள கரணா நாம சுலபா, தரள கரணானாம் கரணானாம் அசுலபா அப்படி வரும். தரள கரணானாம் ப்ளஸ் அசுலபா அப்படின்னும் போது தான் தரள கரணானாம் அசுலபான்னு வரும். ஸோ நீங்கள் படிக்கும்போது அப்படி படிச்சுக்கணும். ததா ஹேதே நீதா சத, நீதா நீதாக சதமகமுகா, சதமகமுகா சித்திம் சித்திம் அதுலாம். பிரிக்கும்போது நீதா சதமகமுகா சித்திம் அதுலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். தவ த்வாரோபாந்த ஸ்திதிபிரணி மாத்யாபிரமராக அப்படிங்கிறது எப்படி வரும்னா, தவ த்வாரோபாந்தஹ, தவ த்வாரோபாந்தஹ ஸ்திதிபிஹி, ஸ்திதிபிஹி, அதாவது தவத்வாரோபாந்த ஸ்திதிபிஹி அப்படியும் சேரும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது சின்ன சின்னதாக படிச்சுக்கோங்க. தவத்வாரோபாந்த ஸ்திதிபிஹி அணிமா அணிமாத்யாபிஹி
அனிமா அப்படின்றது நம்ம மீனிங்கில் பார்த்துருக்கோம். அனிமானா என்னங்கிறது சக்திகள், பல சக்திகளுடன் அர்த்தம். ஸோ அனிமாத்யாபிஹி அமராக அப்படிங்கிற மாதிரி வரும். அனிமாத்யாபிஹி அமராக. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி லைன் மட்டும் ஃபுல்லாக வருது, கொஞ்சம் அதை பார்த்து நிதானமாக படிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தடவை இந்த ஸ்லோகாவை படிக்கலாமா? புராராதேரந்தः புரமசி ததஸ்த்வச்சரணயோः சபர்யா மர்யாதா தரளகரணா நாம சுலபா ததா ஹ்யேதே நீதா சதமகமுகா சித்திமதுலாம் தவத்வாரோபாந்தஸ்திதிபிரணிமாத்யாபிரமராः. அடுத்ததில் ஸ்லோகம் 96 பார்க்கலாம். ஓ மகாதேவ்யை நமஹ.